ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா, இந்த இருக்கக்கூடிய பாலினாமியலில் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்கூலில் சின்ன பிள்ளைகளெல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த 7 சிம்பிள் போட்டு டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பாலினாமியலை ரூட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எழுதுகிறேன். 42x² மைனஸ் 36x. கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் எந்த இடத்துலையும் தப்பு வந்துடக்கூடாது. ஓகேங்களா, அதில் கவனமாக வச்சு எழுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த x⁴ இருக்குது. இந்த x⁴ வரணும்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் x⁴ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சது இன்னொரு இதில் பார்க்கணும்னா x⁴ எப்படி எழுதலாம், x2 + 2ன்னு எழுதலாம். x2 + 2வை x2 × x2ன்னு எழுதலாமா? ஓகேங்களா, ஸோ அப்போ x⁴ = x² × x² தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து x² ஃபஸ்ட்டு போகிறேன், அதே x² இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், x² × x² x⁴ கிடச்சிருச்சா. ஸோ ஃபஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணணும். இது எதோட ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் ரூட்டை 2 சைடுமே எழுதினால் போதும். ஓகேங்களா, இப்போ x⁴ நம்மளுக்கு தெரிஞ்ச டிவிஷன் மெத்தட் படி மைனஸ் போட்டோம் அப்படின்னா என்னது, இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது 0. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 டேர்மையும் சேர்த்து இறக்குறோம். ஓகேங்களா, மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைனோட சேர்த்து இறக்குங்க, சைனை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, எப்போவுமே நம்ம கவனமாக எழுத வேண்டிய விஷயம் ப்ளஸ்ஸா மைனஸா அதையும் சேர்த்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, இது 42. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே டாப்பில் என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × x², 2x². அடுத்தது இந்த மைனஸ் சைன் இருக்கா, இந்த மைனஸை இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா, 2 இடத்துலையும் மைனஸை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், 12x³ ஓகேங்களா, ஸோ 12x³ இங்கே இருக்குது, மைனஸ் இருந்தால் அங்கே போயிடுச்சு. ஸோ 12x³ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 2x². ஸோ இதை கட் பண்ணி பாருங்கள். ஸோ 12x³ / 2x². கட் பண்ணிங்கன்னா x²ம் 3யும் கேன்சல் ஆயிரும். 2 1 2 2 6 2s are 12. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, 6x. ஸோ இந்த 6xஐ இங்கேயும் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ -6xஆல் இந்த 2x² - 6xஐ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × -6x -12 x² × x வந்து x³ ஓகேங்களா, பவரை கூட்டணும், அவ்வளோதான். 2 × -6 -12. அடுத்தது அதே இது -6 × -6 + 36 கரெக்டாக, -6 × -6 + 36. நெக்ஸ்ட்டு x × x² ஸோ இப்போ நம்ம வந்து 2 டேர்ம் வந்துருச்சு. ஸோ சப்ட்ராக்ஷனு, அப்போ சைனாக மாத்திரம், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 42 - 36 எவ்வளோ வருது, 6 வரும். ஓகேங்களா, ப்ளஸில் வரும். மேலே இருக்க நம்பர் தான் பெரிய நம்பர் 42, அப்போ மேலே இருக்க சைன் தான் ப்ளஸ்ஸு, அதே சைன் அப்படியே எழுதுகிறேன். x² சப்ட்ராக்ட் பண்ணும்போது டேர்மை சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது இங்கே நம்பர்ஸை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோமே தவிர இந்த இருக்கக்கூடிய வேரியபிளை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் பண்ணும்போது வேணால் ஆட் பண்ணலாம், ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதே தான் வரும். ஓகேங்களா, ஸோ 6x², 6x²னா 6x² தான். சரி, x² - x²னா x² தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி இருக்க நம்பரை தான் நம்ம பண்ணுறோம். இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன். 3x² - 2x²னா 3 - 2 1 தான். ஸோ x²ன்றது இப்படியே எழுத போகிறோம். அதே இது வெறும் x² - x² அப்படின்னா 0, ஏன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது அர்த்தம். 1 - 1 0. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6x² வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்மே அப்படியே எழுதுகிறேன். -36x + 9. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இருக்கிறத மறுபடியும் டபுள் ஆக்குறேன். ஸோ ஒரு x² - 6x மொத்தத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x² × 2 2x², -6 × 2 -12x. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 6x², 2x², இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கீழே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் 6x², 2x². இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், போன தடவை மைனஸ் இருந்ததுனால நான் முன்னாடி மைனஸ் போட்டேன், இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை கூட போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 6x² / 2x², x² கேன்சல், 6/2 எவ்வளோ வரும், 3. ஸோ அப்போ அந்த 3ஐ நான் இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா, இப்போ 3ஐ இந்த என்டையர் டீமை மல்டிபிள் பண்ண போகிறோம் 3ஆல். 3 × 2x², 6x². 3 × -12
36 அப்புறம் எக்ஸு 3 × 3 9. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ 6 - 6 0, -36 + 36 0, +9 -9 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதுக்கு தேவையான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இங்கே இந்த பக்கம் கொடுத்து கொஸ்டின் எழுதிக்கோங்க. The square root of the given polynomial எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்னது, x⁴ கொஸ்டின் தான் எடுத்து எழுதுறேன். 42, எனக்கு 2 வரமாட்டேங்குது. 42x² - 36x + 9 is என்னது ஸ்கொயர் ரூட்டு, இங்கே நம்மளுக்கு வந்து கோசன் தான். ஸோ அப்போ x² - 6x + 3 அப்படின்றது தான் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்த அதே ப்ராக்டிஸ் தான், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ் எலிமெண்ட்ரியில் படித்த அதே ப்ராக்டிஸ் தான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், எதோட ஸ்கொயர் x⁴ அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது ரெண்டாவது எடுக்கும்போது இதில் இருந்து இந்த முதல் எடுத்ததோட டபுளை டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும், 6x அப்படின்றது வந்துடும். அதேமாதிரி மூணாவது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபஸ்ட்டு டேர்மையும் சப்ட்ராக்ட் டிவிஷன் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கும்போது மட்டும் எதோட ஸ்கொயர் ரூட்டு இந்த x⁴ கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் ரூட்டை இங்கேயும் போடணும். இது ஒன்று தான் நம்மளுக்கு யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் சம் போவோம். செகண்ட் டிவிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள். 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. ஓகேங்களா? இதை வந்து இந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா, பவரில் இது அதிகம் வந்து இப்போது 4 இருக்கிறதுனால நான் இதை அப்படியே சொல்கிறேன். x⁴ + x³ + x² + x + கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? முன்னாடி நம்பர் என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸோ ஒய்யோ, ஓகேங்களா, பாலினாமியல் எக்ஸாக இருந்தால் எக்ஸ் பாலினாமியல், ஒய்யாக இருந்தால் ஒய் பாலினாமியல். ஸோ எக்ஸில் இருந்துச்சுன்னா எதோட பவர் அதிகமோ அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து கம்மியாக இருக்குது, அதுக்கடுத்து அதோட கம்மியாக இருக்குது, இந்த மாடலில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x² தான் இருக்குது, x³ இருக்குது, அப்புறம் தான் x⁴. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் படி மாற்றி எழுதுறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதுறேன். ரெண்டாவது 28x³. ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால மைனஸையும் சேர்த்து எழுதுறேன். ஓகேங்களா? ப்ளஸ் 37x² + 42x + 9. இந்த பாலினாமியலை எடுத்து எழுதியாச்சு. ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்றதுனால டிவிஷன் சிம்பலும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இது சிங்கிளாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேன். இதை வந்து எதோட ஸ்கொயர் வந்து 4x² அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4x² x⁴ எப்படி எழுதலாம்னா, 2² × x⁴2 × x⁴2ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இதை வந்து 4x⁴ 2x² ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ அப்போ 2x² அப்படின்றது தான் இதோட இந்த 4x² ஸ்கொயர் ரூட்டு. 2x² ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x⁴. இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் x² காமன். ஓகேங்களா? ஸோ x²² x⁴ வரும். ஸோ இதை நம்ம தான் யோசிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட்டை மட்டும் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பவரில் என்ன இருக்குது, இப்போ x⁴ இருந்துச்சுன்னா x⁴ தான் அதோட ஸ்கொயர் ரூட்டு, x⁴ இருந்தால் x⁴ அதோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட பவரில் இருக்கும்போது அதோட ஸ்கொயர் ரூட்டு கேட்டாங்க அப்படின்னா அதில் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4ன்றப்ப 4ஓட பாதி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ 9 இருந்தால் 9ஓட பாதி 4.5ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் 2² தான் 4, 9ன்றது 3², 60ன்றது 4². ஓகேங்களா? அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2, 9ஓட ஸ்கொயர் ரூட்டு 3, 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 4. ஸோ இந்த நம்பர்ஸை நம்மளுக்கு தெரியும், பட் பவரில் இருக்கும்போது அதில் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட்டுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குன்னா நான் முன்னாடி 2 போட்டேன், x⁴ x², அதே 2x² இங்கே போட்டேன். 2x² × 2x², 4x⁴. ஓகேங்களா? ஸோ இப்போ சைனை மாற்றினேன், மைனஸு, ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டேர்மையுமே அப்படியே கீழே இருக்கிறேன். ஸோ -28 - 37,
மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x². ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே டபுளாக மாற்றுங்க. 4, அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். டபுளாக மாற்றினா அதுதான் அர்த்தம். எக்ஸோட பவரை நம்ம வந்து மாற்றக்கூடாது. எக்ஸோட பவர் வந்து ஸ்கொயர் தான். ஓகேங்களா? எக்ஸோட பவர் மாறாது, நம்பர்ஸை மட்டும்தான் டபுளாக மாற்றுறோம். ஸோ 4x². ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 28x³ டிவைடட் பை 4x². ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க. நான் எடுக்கும்போது மைனஸ் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது x²ம் x⁻³ இருக்கக்கூடிய க்யூபும் கேன்சல் ஆயிரும். 4 எடுத்திங்கன்னா 1 4 4 7 4 சார் 28. ஸோ 7x. ஓகேங்களா? அதாவது x³ வந்து ஸ்கொயராக மைனஸ் பண்ணால் 7x இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 7x மைனஸ் 7xஆல் இந்த 4x² மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை சைடில் எப்படி இருக்குன்ற அசிம்ஷன், அதாவது ஒரு விஷன் காமிச்சிடுறேன். இதை மைனஸ் 7xஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் 7xஆல் இதை ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x², அதாவது நம்பர்ஸ் நம்ம தான் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × -7 -28. x² × x x⁻³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 × 7 49. x × x x². ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக 1 by 1 கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றிட்டேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 37 49. 49 தான் லார்ஜஸ்ட் நம்பர். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 12 லார்ஜஸ்ட் சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -12x². ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டேர்மு ப்ளஸில் இருக்குது. அதே ப்ளஸ் அப்படியே போடுறேன். 42x + 9. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பவரை அப்படியே மல்டிபிள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4x², -7 × 2 -14x. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ்லாம் போயிடுச்சு, மைனஸ் போட தேவையில்லை. 12x² டிவைடட் பை 4x². x²ம் x²ம் கேன்சல். 12/4 கட் பண்ணால் 1 3 3 3 4 சார் 1 4 4 3 4 சார் 12. ஸோ அப்போ என்ன வரும், இங்கே வரக்கூடிய நம்பர் 3. அதே நம்பர் தான் இங்கேயும். ஸோ -3ஆல் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 4x² மைனஸ் 14x -3 இன்ட்டு -3. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இங்கே இருக்குது, -3ன்றது இங்கே இருக்குது. மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -3 × 4 -12. x² அப்படியே தான் இருக்கும். மைனஸு ப்ளஸ்ஸு 14 × 3 42. ஸோ எக்ஸ் மட்டும் அப்படியே எழுதலாம். -3 × -3 + 9. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸும் மாறுது. ஸோ -12x² + 12. ஓகே, மைனஸ் கிடையாது, +12x². 42x -42x கேன்சல். 9 - 9 கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? that for the square root is எடுத்து எழுதிக்கலாம். -2x² -7x மேலே இருக்கக்கூடியது இதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இங்கே அப்படியே எழுதுகிறேன். -7x -3 இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிவிஷனை ஸோ இந்த கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 16x⁴ + 8 × x⁻2 + 1. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாலினாமியல் ஏற்கனவே போன செகண்ட் சம்லேயே சொன்னோம், இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கணும். x⁴, x³ x², x அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி ஆர்டராக வரிசையாக கொண்டு வரணும். ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் இல்லாத டேர்ம் இந்த x³ எக்ஸும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0x³ 0xன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். 16x⁴ 0x³ 8x², 0x + 1. ஸோ டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 x⁴, 16ஓட x⁴ஓட ஸ்கொயர் ரூட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ x⁴ அதோட பாதி தான் ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸோட பவரில் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளோட பவரில் 4 இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் சரி, எந்த வேரியபிளாக இருந்தாலும் அதோட பவரில் 4 இருக்கும்போது அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதில் பாதி தான் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 16ன்றது 4ஓட ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த
4x² இங்கே எழுதுகிறேன், இங்கேயும் 4x² எழுதுகிறேன். 4x² × 4x² 16x⁴ ஓகேங்களா. ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் சைன் போட்டு 16x - 16x⁴ கட் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டு இந்த டேர்மை அப்படியே எடுக்கிறேன். 0வாக இருந்தாலும் எடுத்து எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடம் டேர்ம் சும்மா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதுக்காக. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ x² 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பரை தான் மல்டிபிள் பண்ணணும். 4 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8x². நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியல, ஸோ நான் ப்ளஸ்ஸே போடுறேன். ஓகேங்களா. ஏன்னா 0வுக்கு எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் ப்ளஸ்ன்னு நான் போட்டேன். ஸோ இப்போ 0லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், சாரி 0லேருந்து 8ஐ டிவைட் பண்ணால் என்ன வரும், எனிதிங் 0/anything 0 தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0x 0x. ஓகேங்களா. சும்மா போட்டுருங்க. ஓகேங்களா. 0x 0x மல்டிபிள் பண்ணால் 0 × anything 0, 0 × anything 0 தான் வந்துடும். ஸோ அப்போ விட்டுறலாம். அப்போ கடைசி அடுத்தது இதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ரெண்டு டேர்மையும் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வேணாம், இந்த 0x போட்டதுனால இதை 0வால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 0x³ + 0x² வரும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே 8x² தான் ஆன்சர் வரும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மை கீழே இருக்குங்க, 0x + 1. ஓகேங்களா. ஸோ 0x² 8x² + 0x + 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத மறுபடியும் இதை டபுள் ஆக்குங்க, அதே தான். ஸோ என்ன வரும், 8x² தான் வரும், 0x. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ அதே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேயும் 8x², இங்கேயும் 8x². நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மு டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்ன வரும், 1. அதே 1 தான் இங்கேயும் போட போகிறோம். 1 × 8x², 8x². 1 × 0x, 0x. 1 × 1, 1. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸு மாத்திரம். ஓகேங்களா. ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், எல்லாமே கேன்சல். ஆன்சர் என்ன வருது, 0 ரிமைண்டர். ஓகேங்களா. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சர் இது தான். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம், இந்த கொஸ்டின் எப்படி எழுதியிருக்கோம், ஸ்கொயர் ரூட்டை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ therefore the square root வந்து of the given polynomial is அப்படின்னு எழுதிட்டு 4x² + 0x கூட தேவையில்லை, 4x² + 1 போட்டாலே போதும் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த given polynomial. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th டிவிஷன். 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதோட ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 121x⁴. ஓகேங்களா. 121x⁴. இதை நம்ம வந்து 121 அப்படின்றது 11 அப்படின்றதோட ஸ்கொயர் தான் 121. ஓகேங்களா. 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 11, 11 ஸ்கொயர் எடுத்தால் 121. அதே மாதிரி x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதில் பாதி x². x² பண்ணால் x⁴. ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஈக்குவல் டு இதுன்னு வரும். ஸோ அப்போ இதைத்தான் நான் முன்னாடி எழுதுகிறேன், 11x², 11x². ஓகேங்களா. ஸோ 11 × 11 121, x² × x², x⁴. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே மைனஸு, ஸோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு டேர்மை அப்படியே நெகட்டிவாகவே இறக்குறேன். 198x³ - 183x². ஓகேங்களா. ஸோ இந்த 11x²-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுனா 22x². நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சைனை இங்கேயும் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -198, சரி மைனஸ் இல்லை, மைனஸ் தான் எடுத்துட்டோம், அதனால் அந்த சைனை விட்டுருங்க. சைனை நம்ம விட்டுட்டு தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வரும்போது மட்டும் 198, ஏன்னா மைனஸ் இங்கேயே போட்டோம். ஓகேங்களா. 198 / 22. ஓகேங்களா. 198ஐ 22ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ 10 போட்டோம் அப்படின்னா 220 வரும். ஓகேங்களா. 22 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 220. ஸோ இது 200க்கு முன்னாடி 2 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இது 10னா 9 சொல்லலாமா. ஸோ எக்ஸாக்டாக கட் பண்ணால் 9. அடுத்தது x³ / x². ஓகேங்களா. x³ / x²ன்றப்ப x. ஸோ இந்த 9x தான் இங்கே நான் எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக கட் பண்ணக்கூடியது. 22ன்றது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 220. பட் நம்மளுக்கு என்ன இருக்குது, 198. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு 28 தான். அப்போ ஒரு 28 தான் குறையுது 10க்கு அப்படின்ற பட்சத்துக்கு நான் 9 போட்டேன். ஓகேங்களா.
ஸோ இப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், -9 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 9 இன்ட்டு 22 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 9 இன்ட்டு 22 198 தான் ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு க்யூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 இன்ட்டு 9 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கிறேன், சைனை மல்டிபிள் பண்ணுறேன், அடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணுறேன், அடுத்து எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் மெத்தடு. ஸோ மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறுது, இது கேன்சல் ஆயிரும். அடுத்தது 183 மைனஸ் 81 ஓகேங்களா. ஸோ 183லேருந்து மைனஸ் 81 போட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே என்னது மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணலாம். 1 + 3 4 8 + 8 6 ஓகேங்களா. 264 எக்ஸு ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே நான் கீழே இருக்கிறேன். ப்ளஸ் 216 எக்ஸு 144. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதை டபுள் ஆக்குறேன். இதுக்கு நேராக 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 9 18 எக்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 264 22. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் 220 அப்படின்னா 10 எக்ஸு வரும். அதுக்கப்புறம் 44ன்றப்ப 2 22 தான் இருக்குது. ஸோ அப்போ 12 22 சார் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே மைனஸு முன்னாடி 12 ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா மைனஸ் 64 எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா மைனஸ் 12 இருக்குது. ஸோ மைனஸ் 12 இன்ட்டு இது. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 18 10 18 சார் 180 2 18 சார் 36. ஸோ 216 வரும் ஓகேங்களா. எக்ஸ் இருக்கனால எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 12 144. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைனு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறுது. ஸோ மைனஸ் 264 ப்ளஸ் 64 216 மைனஸ் 216 144 144. ஸோ 0. அப்போ என்ன எழுதலாம், தேட் ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல் இஸ் 11x ஸ்கொயரு மேலே இருக்கிறதான் மைனஸ் 9x மைனஸ் 12 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். 2 தடவை ஒரு சம்மம் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு சம்மம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இல்லை 2 சம்மம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் தான். எந்த சம்மு கொடுத்தாலும் நம்மளால செய்ய முடியும் ஓகேங்களா. கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துலலாம் கட் ஆகும், மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினே இருக்கும். ஸோ அதனால் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேணால், கண்டிப்பாக வரும் எல்லாமே. இப்போ வந்து 264 22ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 9 தான் வரும் ஓகேங்களா. 9 இன்ட்டு 18னா எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். நம்மளுக்கு கொடுக்குற சமம் எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கக்கூடியதாக தான் வரும். ஏன்னா அவனே கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறான், இதோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடின்ட்டு. ஸோ அப்போ ரிமைண்டர் வராத அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்கள். அது போக வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நல்லா புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எதுவும் இருந்தால் கூட பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதிட்டு இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றப்ப இதோட ஸ்கொயர் ரூட் என்னென்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த ஏயும் பியும் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. நமக்கு தெரியும் 4x/4 அப்படின்னாலே இதோட ஸ்கொயர் ரூட்டு 4ல் 2ஓட ஸ்கொயர் தான் 4, x/4ன்றப்ப அதில் பாதி எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதோட ஸ்கொயர் ரூட் இதுதான் ஓகேங்களா. ஸோ அப்போ 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் இது புரியலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4x/4. ஸோ 4x/4 இது வந்து டிவிஷன்றனால சப்ட்ராக்ட் பண்ணுறேன், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு நம்பரையும் கீழே இருக்கிறேன். 12x³ + 37x ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன்னா இங்கே இருக்கிறத நான் டபுள் ஆக்குறேன். 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் 4x ஸ்கொயர். இங்கே இருக்க மைனஸ் சைனை அப்படியே எடுத்து எழுதுனேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மு டிவைடட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், 12x³ டிவைடட் பை 4x ஸ்கொயர். 144 3 4 சார் 12. x³ டிவைடட் பை x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா க்யூப் கேன்சல் ஆகிரும். ஸோ 3 இன்ட்டு எக்ஸு தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ 3x. ஸோ எனக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் 3x
ஓகேங்களா? ஸோ இப்போ -3xால தான் இதை மல்டிபிள் பண்ண போகிறேன். -3x இன்ட்டு 4x. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 இன்ட்டு 4 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 3 9 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1/1 பெருக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அழகாக வந்துடும். அடுத்தது சப்ட்ராக்ஷன்றதுனால சைனை மாற்றுறேன். சைனை மாற்றிட்டேன் அப்படின்னா -12 +12 கேன்சல் 37 -9 அப்படின்றப்ப 28 எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா மைனஸும் ஸ்மாலஸ்ட் நம்பரில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அந்த சைனை போட்டேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கீழே இருக்கிறேன். பிஎக்ஸு ப்ளஸ் ஏ. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே இடத்துல ப்ளஸ்ஸை போட்டுட்டு இதை ஃபுல்லாக டபுள் ஆக்குங்க. 4x² -6x ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 28x². டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 4x². ஸோ x² x² கேன்சல் 28/7 177 144 7 4s are 28. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் 7, இங்கேயும் அதே 7. இப்போ இந்த 7 எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 7 4s are 28 x². ஓகேங்களா? இங்கே 1 இருக்குது, அப்போ 1 இன்ட்டு x² x² தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 7 6 are 42x. 7 இன்ட்டு 7 ப்ளஸ் 49. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுவோம். அடுத்த டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து சைனை மாற்றுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இதை கட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பி ப்ளஸ் ப்ளஸ்ஸு 42 வரும். ஓகேங்களா? ஸோ பி ப்ளஸ் 42x ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. சரி, இதுதான் ப்ராக்கெட்டில் வரும். ஏன்னா எக்ஸ் வந்து காமன். பின்னு 42 ஆட் பண்ணிவிட்டேன். எக்ஸ் வந்து காமன். ஓகேங்களா? அதனால் டபுள் எக்ஸு. அடுத்தது ஏ மைனஸ் 49. இதுக்கு முன்னாடி ஏ வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் 0 வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அப்போ இது எல்லாமே 0. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 0னா இந்த டேர்மும் 0. ஏ மைனஸ் 49ன்றதும் 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாமே 0ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். பி ப்ளஸ் 42x = 0, ஏ மைனஸ் 49x = 0. ஓகேங்களா? எக்ஸுன்றது 0 வராது. ஸோ அதனால் எக்ஸை விட்டுட்டு பி ப்ளஸ் 42 = 0, ஏ மைனஸ் 49 = 0. ஸோ இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0ன்றதை தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பி ப்ளஸ் 42ன்றதை பி = இந்த 42 அந்த சைடு போகும்போது -42. ஏ மைனஸ் 49ன்றப்ப 49 அந்த சைடு போகும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ஏ = 49, பி = -42. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்னோட சொல்கிறேன், இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால ரிமைண்டர் இதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வந்தால் தான் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான், அப்போ இதுதான் 0 அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் 0ன்றதை நான் தனித்தனியாக எழுதுறேன். பி ப்ளஸ் 42 0, ஏ மைனஸ் 49 0. ஏன்னா ரெண்டு டேர்முமே 0 அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் 42 = 0ன்றப்ப அந்த 42 ப்ளஸ் அந்த சைடு வரும்போது -42. ஏ minus 49 இந்த 49 அந்த சைடு வரும்போது +49. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துருங்க, சூப்பராக எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம்மு. ax⁴ + bx³ + 361x² + 220x + 100. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைண்டர் 0 தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் லாஸ்ட் இருந்துச்சு. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் முன்னாடி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு எக்ஸு இந்த வேரியபிளோட பவர் அதிகமான பவர்லேருந்து கம்மியான பவர் வரைக்கும் வரிசையாக போகணும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி இந்த ஏபி வேல்யூ எப்போவுமே ஃபஸ்ட்டு 2 டேர்முக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா மாற்றி எழுதிடணும். ஓகேங்களா? ரிவர்ஸில் எழுதுகிறேன், பின்னாடி இருந்து எழுதுகிறேன். எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ ரிவர்ஸில் எழுதிட்டேன். என்னோட சொல்கிறேன், ஏயும் பியும் ஃபஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செய்ய முடியாது. ஸோ அதனால் ஏபி டேர்மை லாஸ்ட்டு டேர்மாக மாற்றுறதுக்கு ரிவர்ஸில் எடுத்து எழுதுகிறேன். இதே இது மிடில் 2 இடத்துல இருந்தால் கூட நம்ம செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2ல் இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஸோ அதனால ரிவர்ஸில் எழுதிட்டேன். 100. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 100 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 10ஓட ஸ்கொயர் தான் 100. ஸோ 10 10s are 100.
போட்டிங்கன்னா மைனஸு கேன்சல். நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்மையுமே இருக்குங்க. 220x ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர். 10 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20. ஸோ 220x இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 220x டிவைடட் பை 20 கட் பண்ணிங்கன்னா 0 0 2னா 11 2s ஓகேங்களா. ஸோ அப்போ 11x அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸு தான், அதனால் இங்கேயும் ப்ளஸ்ஸை போட்டு 11x ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே மைனஸ் போட்டிருப்பேன், அந்த மைனஸையும் இங்கே கொண்டு போயிருக்க மாட்டேன். ஸோ இந்த டேர்ம் நம்ம டிவைட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு எதையுமே கன்சிடர் பண்ண வேணாம், எல்லாமே ப்ளஸ்ஸாகவே வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ போட்டு பாருங்கள், 11x இன்ட்டு 20 20 இன்ட்டு 11 வந்து 220x வந்துடும். 11 இன்ட்டு 11 121x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ சப்ட்ராக்ஷன் வரும்போது ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். ஸோ 220 மைனஸ் 220 கேன்சல். 361லேருந்து 121 சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 240 கிடைக்கும் ஓகேங்களா. 240. ஸோ ஹையஸ்ட் நம்பர் 360னால இதுவுமே ப்ளஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு டேர்மை நான் ஃபுல்லாக இறக்குறேன். ப்ளஸ் பிஎக்ஸ் கியூபு ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன், 240 ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த 20 சாரி இதை வந்து டபுளாக எடுத்து எழுதுங்க முதல். 20 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 22x ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்ட்டு 10 20, 2 இன்ட்டு 11x 22x. 240க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே 240x ஸ்கொயர் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 20 கட் பண்ணிங்க அப்படின்னா 12x ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 12x ஸ்கொயரை இங்கே நான் அப்படியே போட்டுறேன், ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டு இந்த என்டையர் டேர்மையும் இந்த 12x ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுங்கள். 12x ஸ்கொயரால் என்டையர் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 12 இன்ட்டு 20 240. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை எதுவுமே, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. அடுத்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். 12 இன்ட்டு 22 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 264 வரும். 12 இன்ட்டு 22 ஓகேங்களா. ஏன்னா 10 22 220 222 சார் 44. ஸோ 264 ஓகேங்களா, ப்ளஸ்ஸு தான். பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸு க்யூபு. அடுத்தது ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 12 144 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. ஸோ எடுத்தது நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா பி மைனஸ் 264 எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ மைனஸ் 144 எக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால இந்த டேர்மும் 0 இந்த டேர்மும் 0 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0, ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா. இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்து எழுதுகிறேன், 1 பை 1 எழுதுங்க. எனக்கு வந்து கீழே இடம் பத்தலைன்னு சைடில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பி மைனஸ் 264 அப்படின்றது 0ன்னு எடுத்துட்டேன், ஏ மைனஸ் 144ம் 0ன்னு எடுத்துட்டேன். அப்போ பி ஈக்குவல் டு 264, ஏ ஈக்குவல் டு 144. ஸோ இதுதான் ஆன்சர். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸில் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட செகண்ட் செம் முடிஞ்சு. வீடியோ பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஏன்னா நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். தேர்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என் இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே கொடுத்த ஏபிஏ கேட்டிருக்காங்களே அதே மெத்தட் தான் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். பட் எம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மிடில் எம்என் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே செஞ்சு பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவிஷனை போட்டுறேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 60 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்என்னு ப்ளஸ் என் ஓகேங்களா. ஸோ டிவிஷனை போட்டேன். இப்போ 36 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 36 அப்படின்றது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர். எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 எக்ஸ் ஸ்கொயர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. எக்ஸ் பவர் 4ல் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட்டு ஓகேங்களா. ஸோ 6 எக்ஸ் ஸ்கொயரையும் 6 எக்ஸ் ஸ்கொயரையும் இங்கே போட்டேன். மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், கேன்சல். அடுத்த ரெண்டு டேர்மை மைனஸ் எடுக்கிறேன். 60 எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நான் டபுள் ஆக்கணும். 6x² 12x². ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். நம்பர் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். பவர் வந்து பவர் இன்ட்டு இது எக்ஸ் இன்ட்டு 6ன்னு போட்டால் 6x இந்த மாதிரி தான் மாறுமே தவிர எக்ஸோட வேல்யூ மாறாது. ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் வராது. 60x³ டிவைடட் பை 12x². 1 12 12 5 12 ஆர் 60. ஓகேங்களா? x²யும் x³ கேன்சல் பண்ணோம்னா 5 இருக்குது. இந்த எக்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் 5xஐ இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ இது என்னது, இந்த -5xஆல் இதை ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது 12x² - 5x இன்ட்டு -5x. இதுதான் இந்த 5xஐ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 5 இன்ட்டு 12 60. எக்ஸ் இன்ட்டு x² x³ -5 -5 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 25. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x². ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து சப்ட்ராக்ஷன்றதுனால ப்ளஸ்ஸாக மைனஸாக, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினா இது கேன்சல். 61லேருந்து 25 போச்சு அப்படின்னா 36x² அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பெரிய நம்பர் 61ன்றனால ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் இறக்குறேன். mx அதானே பார்த்தேன். -mx ப்ளஸ் n. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் இறக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்க டேர்மை டபுள் ஆகுங்க. இதை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 6 12x² மைனஸ் 2 இன்ட்டு 5 10x. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 36x² டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 12x². x² கேன்சல். 1 12 12 3 12s ஆர் 36. உங்களால் இது முடியலைன்னா 3 டேபிளில் கூட போடலாம். 4 3s ஆர் 12 12 3s ஆர் 36. அகைன் 4ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா 9 4s அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 தான் வரும். 3 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3ஐ தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ 3ஐ இந்த என்டையர் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3 இன்ட்டு 12 36. 3 இன்ட்டு x² அப்படியே தான் வரும். மைனஸு. ஸோ மேலே 3 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 10 30x. அடுத்தது 3 இன்ட்டு ப்ளஸ் 3 9. ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ஷன்றனால ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது இது கேன்சல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம், எக்ஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸு இங்கே வந்து -m -30. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே மைனஸு. -m -30 எக்ஸ் வந்து காமன். ஓகேங்களா? -m -30 எக்ஸு காமன். அடுத்தது 9 ப்ளஸ் n மைனஸ் 9. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? 2 டேர்ம் இருக்குது. இது வந்து எக்ஸ் டேர்ம். ஓகேங்களா? வேரியபிள் டேர்ம் இருக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ ரெண்டுமே வேறு வேறு டேர்ம் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால இது எல்லாமே ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், -m -30 ஈக்குவல் டு 0, n -9 ஈக்குவல் டு 0 இப்படி எழுதலாமா? 2 டேர்மும் 0 அப்படின்ட்டு. ஸோ அப்போ -m ஈக்குவல் டு -30 அந்த சைடு போகும்போது +30. ஸோ m ஈக்குவல் டு -30. ஓகேங்களா? மைனஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு -9 அந்த சைடு வந்து +9. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே மைனஸு. 30 இந்த சைடு வந்து +30. -m ஈக்குவல் டு 30 கரெக்டு சொல்லலாம். ஆனால் வெறும் அவங்க m தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மைனஸ் அந்த சைடு போயிடும். இல்லாட்டி இது ரெண்டையுமே மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது மைனஸ் இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை மைனஸாக மாற்றணும்னா அங்கிட்டு இருக்கதை சரி இதை ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா இங்கிட்டு இருக்கிறத மைனஸாக மாற்றணும். இந்த மைனஸ் அந்த சைடு போகும். எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஸோ அப்போ m ஈக்குவல் டு -30 n ஈக்குவல் டு 9. இதுதான் வந்து இங்கே கேட்டிருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ போன செகண்ட் சம்மில் பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு தடவை நீங்களாவே பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஓகே, செகண்ட் டிவிஷன் பாருங்கள். x⁴ - 8x³ + mx² + nx + 16. ஸோ இதில் வந்து எம்மும் எக்ஸும் என்னும்
கடைசியா வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்துருந்துச்சு. இந்த இடத்துல நடுவுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஒண்ணுமில்ல குடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் டைரக்ட்டாவே எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, x/4 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எதோட ஸ்கொயர் x/4? ஸோ எக்ஸோட பாதி. பவர்ல பாதி தான். அப்போ x² டைரக்ட்டாவே போட்டுறேன். x² இன்டு x², x/4. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்தது இந்த 2 டேர்மே அப்படியே எடுக்கிறேன். -8x³ ப்ளஸ் mx². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -8x². இங்கே வந்து அடுத்து என்ன பண்ண போறேன், மேலே இருக்க பவரை அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணேன்னா 2x². இந்த மைனஸ் சைனை இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம். ஸோ 8x³ மைனஸ் வேணாம். ஏன்னா மைனஸ் ஏற்கனவே போட்டோம். அதனால் மைனஸ் போட தேவையில்லை. 2x². x² இந்த கியூபையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 3 - 2 1 அப்படின்னு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரியலைன்னா மறுபடியும் இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணுங்க. 4 இன்ட்டு x³ இந்த பவர் 2 வந்து மேலே போச்சுன்னா -2ன்னு வரும். ஸோ 4x அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இவ்வளோ நேரமாக கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பவர் 3யும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? எடுத்தோன்னே இன்னொரு சொல்லிடுறேன். ஸோ 8/2 இங்கே x³ இங்கே x² இருக்குன்னா 2 4s are 8. ஓகேங்களா? அப்போ 4 எழுதிட்டேன். இங்கே இருக்கக்கூடியது x³ ஏற்கனவே ஒரு சம்மு பார்த்துருக்கோம். அதிகமான பவர் எங்கே இருக்கோ அதை அங்கே வச்சுக்கிட்டு கீழே இருக்க பவர் கம்மியான பவரை அதுக்கிட்ட கொண்டு வந்தால் அது நெகட்டிவ். கீழே இருந்து மேலே வந்தால் நெகட்டிவ், மேலே இருந்து கீழே வந்தால் நெகட்டிவாக மாறும், மைனஸாக மாறும். ஸோ அப்போ +2ன்றது -2ன்னு மாறும். 4 அப்படியே எழுதுங்க. x 3 - 2ன்றப்ப x/1. ஸோ 4x/1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 4x தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன், மைனஸ் கிட்ட 4x, இங்கேயும் 4x. ஸோ இந்த -4xை இந்த என்டைட்டி மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸு, மைனஸ் 4 × 2 8. x × x², x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16. x × x, x². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனு சேஞ்ச் பண்ணணும் சப்ட்ராக்ஷனுக்கு. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறும். ஸோ இது கேன்சல். m-16 இன்ட்டு x². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, அடுத்த 2 டேர்ம் அப்படியே இருக்குங்க. nx + 16. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x² காமன், அதனால் காமனாக போட்டேன். இங்கே mலேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் m-16 போட்டிருக்கேன். வேரியபிள்லேருந்து நம்பரை ஈஸியாக கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணக்கூடாது. அதனால் அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ m-16 x² ப்ளஸ் இந்த nx இந்த 16ஐயும் இறக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிளையும் இதையும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் இது வேரியபிளாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், முதல் இதை நான் டபுளாக ஆக்கிக்கிறேன். ஸோ 2x² - 8x. ஸோ இங்கே டபுள் ஆக்கினதுக்கப்புறம் இதையும் என்னால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டேர்மை எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் 16. 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 4 வருமா? ஸோ 4ஓட ஸ்கொயர் தான் 16. 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 அப்படின்னு போடுறேன், இந்த 4. ஸோ அப்போ அங்கே 4 போட்டால் இங்கேயும் +4. ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ +4. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 2 8x² ப்ளஸ் 4 × -8 -32x ப்ளஸ் 4 × +4 +16. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படியோ ஏதோ ஒரு டேர்மை கேன்சல் பண்ணால் 2 டேர்ம் அந்த எம்மும் என்னும் கிடைக்கும். அப்போ இப்போ வந்துருச்சா 16ம் 16ம். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி மிடில் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு டேர்மை வச்சு இந்த இடத்துல நம்பரை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு டேர்மோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்ட்டு. இதுக்கு முந்தின சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 36x² டிவைடட் பை 12x²ன்னு ஃபஸ்ட்டு டேர்மை கன்சிடர் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் ரெண்டுலேயும் தான் எம்என் இருக்குன்ட்டு. ஆனால் இதில் முன்னாடியே எம்என் வந்ததுனால இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் லாஸ்ட் டேர்மை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 16 - 16 எல்லாத்தையும் சைனாக மாற்றுங்க. 16 - 16 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. m-16 -8 ப்ராக்கெட்டில் x²ன்றது காமன். அடுத்தது ப்ளஸ் n + 32. ஓகேங்களா? -32 கிடையாது, கீழே இருக்க +32x. ஸோ இதுதான் வருது. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன எழுதலாம், m - 16 - 8 = 0
n + 32 = 0. ஸோ 2 டேர்முமே 0 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா. ஸோ n = 32 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? n மைனஸ் ஈக்குவல் டு -32. ஸோ n ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். mக்கு பாருங்கள் 16 -16 -8 -24. ஓகேங்களா? இது ஃபுல்லாக -24. இந்த 24 அந்த சைடு வரும்போது +24 மாறும். ஸோ அப்போ m = 24, n = -32. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ரெண்டையுமே ஒரே இடத்துல எழுத வேண்டிய நிர்பந்தம் எதுக்காக அப்படின்னா இதையும் காமிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்மை 0 பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டேர்மை 0 பண்ணுறதுக்காக இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பை இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு போட்டு இங்கே கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்மை பண்ண முடியாது எம்மில் இருக்கிறதுனால. அதனால் லாஸ்ட்டு டேர்மை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக லாஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து எதையுமே சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 4 அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த 4 தானா இங்கே போட்டு இங்கேயும் போட்டு மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 டேர்ம் மட்டும் கிடைக்கும். என்ன இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி.